வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான அதாவது சமுதாயத்தில இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாவே கருதப்படுது. அத பத்தி பேசலான்னு தான் நான் வந்திருக்கேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? சரி, அந்த விஷயத்துக்கு போவோம். வேற ஒண்ணும் இல்லங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அந்த நண்பர் வந்து இப்ப கரண்ட்டா ஒரு வேலையில இருந்தாரு. சப்போஸ் அவரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமா அந்த வேலைய விட்டுட்டாருங்க. ஓகேவா? அதனால இப்ப ஒரு வேலை தெரியுது. ஜாப் சீக்கர். ஓகே. ரைட். அவர் வந்து எங்க ஊர்ல, அதாவது மதுரையில ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப். நான் கடைசியில அந்த ஜுவல்லரி ஷாப்போட நேம் சொல்றேன். இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப், ஓகேவா? அந்த ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள அவர் வந்து பதிஞ்சிருக்காரு. அவர வந்து இன்டர்வியூக்கு அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க. வாட்டி அவர் பெருசா கண்டுக்கல. வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோன்ட்டு. 2வது வாட்டி அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. சரி, ஓகே. ஜுவல்லரி ஷாப்பா இருந்தா என்ன? பரவால்ல. நேரம் கூட இருந்தாலுமே சம்பளம் ஓரளவு குடுப்பாங்க. நம்ம நெறைய கத்துக்கலாம் அப்படின்னு அவருமே அந்த இன்டர்வியூக்கு போக ரெடி ஆயிட்டாரு. மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. கால் பண்ணியும் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜுவல்லரி ஷாப்க்கு காலையில 10 டூ 1 பிஎம் அப்படின்னு போட்டிருந்துச்சு இன்டர்வியூ டைம். ஓகே. அவரு அந்த 10 மணிக்கு போகறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிருச்சு. ஒரு 10:30, 11 போயிட்டாரு. ஓகேவா? போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில்லப், ஆப்டிட்யூட் டெஸ்ட்டு அப்படி இப்படின்னு அவர்கள் வச்சிருக்காங்க. வச்சுட்டு ஒண்ணு ஒண்ணா ஒரு ரவுண்டு, 2 ரவுண்டு முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் இது. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. மணி 11 மணிக்கு போனவரு 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு. ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப், ஓகேவா? அந்த ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப் வந்து ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அதிலேயே அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துல ஒரு 100 பேர்கிட்ட வந்திருப்பாங்க இன்டர்வியூக்கு அப்படின்ட்டு. அந்த 100 பேரில் பாதிக்கு மேலே யாருமே சாப்பிட கூட போகாமல் அதே இடத்துல நிற்க வச்சுருந்தாங்களாம். ஏன்னா சப்போஸ் வந்து சாப்பிட போகிறவங்க போய்க்கோன்னு சொன்னாங்களாம். ஆனால் சப்போஸ் அவங்க போகிற நேரத்தில் அவங்களோட பேர் வந்துட்டா இவ்வளோ நேரம் உட்காந்து வேஸ்ட் ஆயிருமே அப்படின்ட்டு அவங்க சாப்பிடக்கூட போகலையா. அதனால் அவருமே சாப்பிட போகாமல் அவரும் அங்கேயே இருந்திருக்காரு. பேர் வருமான்னு பார்த்துருக்காரு. மணி 4 ஆச்சு, 5 ஆச்சு. ஆனால் அவர் யோசிச்சு பார்த்துருக்காரு, என்னடா நம்ம காலையில் 10:30 மணி 11 மணிக்கு வந்துட்டோமே, ஆனால் நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் புதுசு புதுசாக எல்லாம் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்காரு. கடைசி என்ன தெரியுதுன்னா, சில பேர் கன்சல்டன்சி அமௌண்ட் கட்டி போனவங்கள தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே அந்த ஒரு குரூப்புக்குள்ளேயே இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ளேயே பேச்சு அடிபடுது. சரி, கன்சல்டன்சியோ இன்டர்டன்சியோ கடைசி வரையும் நான் இருந்துட்டு போவேன். எனக்கு எப்படி வேலை கன்ஃபார்மாக கிடச்சிரும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஓகேவா? அந்த மாதிரி அவரும் கரெக்டாக உட்காந்து பார்க்குறாருங்க. 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சுங்க. கடைசி 5:30 மணிக்கு மேலே அவரை வந்து வாங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு நடக்க போகுது அப்படின்ட்டு அவர் எல்லா டெஸ்ட் அந்த பேப்பர் எல்லாமே கரெக்டாக அளவு வச்சு அவங்கள வந்து ஒரு 4 பேராக கூப்பிட்டு போயிருக்காங்க. கடைசி இவரோட சேர்த்து ஒரு 15 பேர் கடைசி இருப்பாங்க. மொத்தமாக கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. அந்த நகை எடுப்பாங்கள்ல கஸ்டமர்ஸு, அவங்க உட்கார சேர்ல உட்கார வச்சுருப்பாங்க போல். ஒரு 5:30க்கெலாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. 5:30லாம் கூப்பிட்டு போயிட்டு 6:30 ஆச்சு, 7:30 ஆச்சு. அதாவது அந்த மேனேஜர் பார்க்கணும். அதுக்கப்புறம் எம்டி. அந்த எம்டிட்ட போய் செலெக்ஷன் டபுள் ரவுண்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு 7:30 உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு உங்களை கூப்பிட போகிறோன்ட்டு. மறுபடியும் ஈவினிங் 7:30 ஆயிடுச்சா, ஆக்சுவலாக பார்த்தா அது நைட்டு 7:30. 7:30 ஆயிடுச்சு. அந்த 7:30 ஒரு 8:00 போல் ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு ஒருத்தர்ட்ட போயிருக்காங்க. போயிட்டு சும்மா ஒரு 2 வேர்டு தான் கேட்டிருப்பாரு. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஏது படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் என்ன முடிச்சிருக்காருன்னா, எம்பிஏ முடிச்சிருக்காருங்க. மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் படிச்சிருக்காரு. ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் முடிச்சிருக்காரு. டூயல் ஸ்பெஷலைசேஷன், ஓகேவா? அவர் படிச்சிருக்காரு. அதை போய் சொல்கிறாரு. என்னென்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான், என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு. ஹெச்ஆர் அட்மின், ஹெச்ஆர் கோஆர்டினேஷன், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு வகையெல்லாம் சொல்லியிருக்காருங்க. பேசிக்காக ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. தட்ஸ் ஆல். ஓகே சொல்லியிருக்காங்க. அவரும் ஓகே ஃபஸ்ட் ரவுண்டு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அவர் அப்ளை பண்ண ரோல் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், ஓகேவா? ஹெச்ஆர் மேனேஜர் ஆகிறதுக்கு ஒரு 2 ஆர் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக அவர் அப்ளை பண்ணியிருக்காரு எம்பிஏ முடிச்சிருக்கனால. ஓகே, ரைட். தென் என்ன பண்ணுறாங்கன்னா, 2வது ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது மணி 8:30 ஆயிடுச்சு. ஓகே, ரைட். 8:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு போகிறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போகிறவங்களாம் போகிறாங்க. செகண்ட் ரவுண்டு போகிறவங்களாம் போகிறாங்க. அப்போயே அவங்க பாதி பொறுமையை இழந்துட்டாங்களாம். நீங்களே சொல்லுங்கள். காலையில் 10:30, 11 மணிக்கு போனவங்க நைட்டு 8:30 மணிக்கு தான் ஃபஸ்ட் ரவுண்டே நடக்குது. எவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க. அந்த பேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. என்னை போல ஆள்னா கூட என்னால் இருந்திருக்க முடியாது. ஆனால் அவரை பொறுமையாக இருந்திருக்காப்படி. சரியா? நைட்டு 8:30 மணி முடிஞ்சு ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுங்க. 8:30, 8:45 போல். அடுத்து 9:15 போல், அதாவது அவரோட டீம்லேயே ஒரு 10 பேர் கூப்பிட்டு போனாங்களாம். அதுலேயுமே எல்லாருமே அவருக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி பார்க்குறாங்களாம். அவர் தான் கடைசி. 100 பேர் வந்ததில் அவர் தான் கடைசியாம்.
அவரோட மனசு அந்த இடத்துலயே பாதி பாதிப்பாயிருச்சாம். என்னடா என்னடா நம்மள இவ்வளோ கடைசியா கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு மணி 9:15 9:15க்கு மறுபடியும் எம்டி ரூமில் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுறாங்க. போனோனே அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னா, வேலை கன்ஃபார்முன்ட்டு ஏன்னா ஒரு லாங் லாஸ்டிக் டைம் இழுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த இழுக்கும்போது அவர் மனசுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு பாஸ் ஆயிட்டாரு. ஓகே நம்மள இவ்வளோ நேரம் இருக்க வச்சிருக்காங்க. டெஃபினெட்லி நம்ம ஜாப் காட்டிட்டோம் அப்படின்னு அவர் நெனைச்சிட்டாரு. ஆனா உள்ள போனோனே அவருக்கு ஒரு பெரிய குண்டு போடுறாங்க. என்னன்னா, உள்ள போயிருக்காரு. உள்ள போனோனே அந்த ஓனர் வந்து பேசிக்கா தமிழ் அவ்வளவா தெரியாது போல. நார்த் இந்தியன் அந்த மாரி இருந்தார் போல. அவர் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்திருப்பார் போல், நம்ம ஊருக்காரு. சரி ரைட் அப்படின்னு அவர் இருக்கார். கேட்டிருக்காங்க அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லியிருக்காரு. அவரோட அபவுட் செல்ஃபை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை சார் நான் ஃப்ரெஷராக நான் வந்து ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவா நம்ம கம்பெனியில் அந்த ரோலை இப்போதைக்கு நாங்கள் எடுக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் எடுக்கலையா? அப்போ அந்த ப்ரெஷர் அதாவது அந்த ஜாப் சீக்கர் அவர் மனநிலை எப்படி இருக்கும்? காலையிலேருந்து சாப்பிடாம இது பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் வெறும் பச்சை தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துக்கிட்டு வேறு வேலையை விட்டுட்டு ஒரு நாளைக்கு ரூ. 700 1000 கிட்ட சம்பளத்தை இழந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்காரு. அவருக்கு ஜாப் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னு சொன்னால் கூட ஒரு மனசாரி இருக்கும். ஆனால் அந்த ரோலே இல்லை. காலையில் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்களே வெல்கம் லிஸ்ட்டு அவங்ககிட்ட மறுபடியும் அவர் கேட்டிருக்காரு. ஹெச்ஆர் இருக்குல்ல, ஃப்ரெஷருக்கு இங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குல்லன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆல் ஆஃப் தி லை. அனைவருமே போய் தான் சொல்லியிருக்காங்க. மிஸ்லீடிங் அதாவது மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க இவரை. கடைசி நேரத்தில் எம்டிகிட்ட சொல்லியிருக்காரு, சார் நான் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அப்ளை பண்ணியிருக்கேன்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி எடுத்தோடனே உனக்கு தூக்கி ஹெச்ஆர்லாம் கொடுக்க முடியாது. நீ வேணால் சேல்ஸில் கொஞ்ச நாள் நல்லா விவரமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் உனக்கு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்குறோம் ஒரு 2 or 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது யோசிச்சு பாருங்கள், அவர் எம்பி ஹெச்ஆர் முடிச்சிருக்காரு. ஸோ அதனால ஹெச்ஆர் கூட அவர் கேட்கல. ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது அசிஸ்டன்ட் ரோல் தான் அவர் கேட்டிருக்காரு. ஒன்று அது இல்லைன்ட்டு காலையிலேயே அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவரோட நேரமும் காலமும் பொழுதும் சொல்லணும். அன்றைக்கி ஒரு நாள் மிச்சமாயிருக்கும். ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பளமாச்சும் வாங்கியிருந்திருப்பார். இல்லைன்னா அவர் ரெஸ்டிங்லேயாச்சும் இருந்திருப்பார். ஒரு நாள் ஃபுல்லாக அவரை மன உளைச்சலுக்கு தான் அவங்க ஆளாக்கியிருக்காங்க. அதுதான் ஃபேக்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனி அபவ் 100 இயர்ஸாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த ஜுவல்லரி ஷாப்பு இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து நான் சிம்பிளாக ஒன்று தாங்க கேட்குறேன். இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணுறோமே ஒரு 100 பேர்கிட்ட அவங்களுக்கு மதியான ஃபுட்டுன்றது அந்த ஆஃப்டர்நூன் ஃபுட்டு அவங்க தான் ப்ரொவைட் பண்ணணும். நானும் சில கம்பெனிக்கெலாம் இன்டர்வியூ போயிருக்கேன். அந்த மதியான ஃபுட்டுன்றது அவங்க தான் பர்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா ஒரு காமன் இன்டர்வலாச்சும் விடணும். இல்லை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம், உங்கள் பேரை நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் போயிட்டு கூட வந்துடுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆரம்பிப்பேன்னு சொல்லணும். அப்படி இல்லையா கன்சல்டன்சியில் இருக்கீங்களா, அந்த கன்சல்டன்சியை தனியாக ஒரு நாள் வைங்க. நார்மல் பீப்புளாக நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, ஆப்லேருந்து அப்ளை பண்ணியிருக்காருங்க ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்னு மெசேஜ் வந்திருக்குங்க. 10 மணிலேருந்து 1 மணி வரை தான் இன்டர்வியூன்னு வந்திருக்கு. ஆனால் அவங்கள 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் காக்க வச்சுருக்காங்கங்க. ஒருத்தரோட நேரத்தை காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்களே, அந்த காலம் பொன் போன்றது. அவன் டைமை வேஸ்ட் ஆக்குறது இன்னொன்று. அவனோட டைமை இன்னொருத்தன் பர்சியூ பண்ணுறான் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய கொடுமையானதுன்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ ஃபஸ்ட்டு அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. ஒருத்தர் அன்னைக்கு ஃபுல்லாமே வீணாக உட்கார வச்சுருக்காங்க. அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. கடைசி வந்து ஏன்பா ஹெச்ஆர் நீ படிச்சிருக்கேன்னா உனக்கு ஹெச்ஆர் தான் கொடுக்க முடியுமா, நீ சேல்ஸ் தான் நீ பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஆர்டினேஷன் இது போட்டிருக்காங்க. அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டு கொஞ்சம் லோவாக இருக்கனால, தம்பி நீ தானேப்பா உன் வீட்டுக்கே பர்சீவ் பண்ணி கொடுக்கணும், நீ இப்போ சேல்ஸில் இருப்பான்னு அவர் பிரெயின் வாஷ் கூட பண்ணியிருக்காங்க. அவர் அதை எதிர்த்து கேட்டாராம், சார் இதை நீங்கள் காலையிலேயே சொல்லியிருந்தா இன்றைக்கி ஒன் டே எனக்கு இதாக இருக்காது சார், எனக்கு கம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேட்டாராம். அவர் கேட்குறது தப்பு இல்லையே. ஏங்க நீங்கள் ஒருத்தனோட உழைப்பை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த நேரத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க. அப்போ நீங்கள் அவனுக்கு போகும்போது அட்லீஸ்ட் ஒரு கம்பன்சேஷன் கொடுத்து தானே ஆகணும். த லா ஆஃப் த ரூல் அதானே சொல்லுது. ஒருத்தரோட நேரத்தை அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து நீங்கள் கெடுத்துருக்கீங்க. அப்போனா அது யாரோட தப்பு? இன்டர்வியூக்கு கூப்பிட்டது நீங்கள் தான். அவர் இப்போ சாட்டாச்சு இருந்திருப்பாரு. 2 3 அடி ஃபோன் அடித்து கூப்பிட்டுக்கிட்டு மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி இருக்குது ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குதுன்னு சொல்லி அவர் அப்ளிகேஷன் ஃபார்மில் முதற்கொண்டு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்னு போட்டு எழுதி வைக்கிறாங்க. ஏன் அந்த எழுதி வைக்கிற அந்த வெல்கம் கேள் அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை, அந்த ரோலே இல்லைன்ட்டு? அப்போ இது அவங்க எழுதுகிறோம் அவங்களோட தப்பா, அந்த எம்டியோட தப்பா, இல்லை அந்த ஜுவல்லரியோட தப்பா?
இதில் தப்பு பண்ணது இன்டர்வியூ போனது இவரோட தப்பா, இல்லை அந்த கம்பெனி இன்டர்வியூ கூப்பிட்டது தப்பா, இல்லை இவரை வச்சு ஒரு கேம் பிளேன் கண் துடைப்புன்னு ஒன்று நடத்துகிறாங்க பாருங்கள் இன்டர்வியூ அப்படின்ட்டு. கன்சல்டன்சிட்ட பணம் வாங்கிட்டு ஒருத்தங்களை வேலைக்கு சேர்க்குறீங்கன்னா எதுக்குங்க நார்மல் பீப்புள் ஆப்பில் பண்ணிவிட்டு இன்றைக்கி எனக்கு வேலை கிடைச்சிடும், நாளைக்கு வேலை கிடைச்சிடும், ஒரு 10 மணி நேரம் ஒருத்தனை நிற்க வச்சா அவன் வேலை கிடைக்கும் நம்புவான். அது மனசு கஷ்டப்பட தான் செய்யும். அவர் அவ்வளோ சொல்லி அவ்வளோ புலம்புறாரு. அதை வந்து அவர் கூட இருந்த சில பேர் இவங்கெல்லாம் என்ன நல்லா இருப்பாங்களா அப்படி இப்படின்னு அந்த சாபம் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாமே இப்படி பண்ணிட்டீங்களேடா, இல்லை வேலை இல்லை. அவர் கூட அந்த ஒரு 10 பேர் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டாங்க போல். அந்த 10 பேருக்குமே வேலை இல்லை. எலக்ட்ரீஷியன் ஒருத்தர் வந்திருப்பார், மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒருத்தர் வந்திருப்பார், ஃப்ளோர் மேனேஜர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவங்க யாருக்குமே வேலை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஆப்பில் காலையிலே போனாங்க பார்த்தீங்களா அந்த கன்சல்டன்சி, அவங்களுக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்கள என்னத்துக்கு நீங்கள் இன்டர்வியூ வர வச்சிங்க? என்னத்துக்கு இன்டர்வியூ எடுத்தீங்க? எம்டி லெவலுக்கு மீட் பண்ண வைக்கிறீங்களே, சேல்ஸுக்கு வாங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் தான் வாண்டட் லிஸ்ட் போட்டிருக்கணும் தவிர ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் போட்டிருக்கக்கூடாது. ஓனர் சார், இது மிகப்பெரிய க்ரைம் அண்டு மிஸ்கம்யூனிகேஷன் லீட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக ஹியூமன் ரைட்ஸ்லேயே உங்களை அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க மிடில் கிளாஸில், நீங்கள் வசதியானவங்கள, அதனால் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல. அதான உண்மையும் கூட. என்ன சார் அதானே? உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவர் கூட இருந்தவர், அதாவது அந்த நார்த் இந்தியன் காய், அவர் ஒரு பக்கம் பேசினாலும் அவர் கூட ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணாராரு. அவருக்கு ஜால்தா தட்டிட்டு அவர் பேசுகிறாராம். உனக்கு எடுத்தோடனே தூக்கி அச்சார் கொடுத்துருவோமா தலைவரே? அவர் அச்சார் தான் படிச்சிருக்காரு. அப்போ அவர் அச்சார் ரோலுக்கு தான் அப்ளை பண்ணுவார். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் ரோலே இல்லாமல் நீங்கள் சேல்ஸுக்கு போகணுன்ட்டு அவரை கன்வீனியன்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா 1 ஆஃப் 2 டைம் வந்து சில பேர் இப்போ ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இப்போ எங்கள் ஊர் மதுரையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக பார்த்தா இந்தியாவில் மேக்ஸிமம் பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் இப்போலாம் 2 டிகிரி முடித்தவங்கன்னா அவ்வளோ பெருமைப்படுவாங்க. படிக்கிற வரையும் தான் அந்த பெருமை இருக்கும். ஆனால் அது வேலை விழும்போது அவருக்கு ஸ்டார்டிங் சேலரி அந்த ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 10,000 சொல்கிறாங்களாம். இன்றைக்கி ஒரு கொத்தனாரோ, ஒரு நிமிந்தாலோ, ஒரு தச்சரோ, இந்த நார்மலாக ஒரு சுய தொழில் பண்ணுறாங்க, அவங்க கூட ஒரு நாளைக்கு 800 1000 சம்பாதிக்கிறாங்கங்க. ஆனால் இவருக்கு ஒரு நாளைக்கு 200 சில்லற தான் விழுகுது சம்பளம். அப்போ இவங்களோட மைண்ட் செட்டு ஃபுல்லாக படிக்காத நோக்கி போகணுமா, இல்லை படிக்காதவங்க வந்து படிக்கணுமாக ஆகணும்னா இவங்களுக்கு சேலரின்றது கொஞ்சம் கூட்டியும் கொடுக்கறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான பங்கு தான். பட் ஏன் கொடுக்க மாட்றாங்க? கார்ப்பரேட் கையில் எல்லாமே போயிருச்சுங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சுல, துப்புரவு தொழிலாளருக்கு அவரோட எல்லாமே கார்ப்பரேட்டுக்கு விற்க போகிறாங்களாம். அப்போ எப்படி யார் சுத்தம் பண்ணுவா? இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி அவங்க குடும்பத்துக்கு வருவாய் ஈட்டுவாங்க? அவங்களுக்கு சலுகைகள்லாம் எப்படி? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்துச்சு, மக்கள் கட்டுற வரி பணத்தில் துப்புரவு தொழில் பண்ணுறாங்களே, அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் சலுகை பண்ணுறீங்க. அவங்கள கார்ப்பரேட்டுக்கு விற்றுக்கிட்டு அவன் சம்பளம்ல கொடுப்பான். அவங்க சம்பளம்ல கொடுப்பாங்க. அவங்களுக்கு சலுகைகள், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழி வீட்டுறது, அதெல்லாம் யார் கொடுப்பா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா பல வாட்டி நம்ம கேட்டால் கூட இப்போலாம் ஏமாத்துறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, 1 ஆர் 2 வாட்டி கேட்டுக்க அந்த ரோல் இருக்கான்ட்டு. அவர் 3 4 வாட்டி கேட்டிருக்காரு. ஃபில்லப் பண்ணும்போது முதற்கொண்டு கேட்டிருக்காரு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க இருக்குன்ட்டு எம்டி லெவலில் போய் இல்லைன்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார். எனக்கு அந்த நேரத்தில் வந்த கோவத்தில் அவரை பேட் வேர்ட்ஸில் வையலான்னு தோணுச்சு. அவரை என்னென்னமோ கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் சிசிடிவி கேமரா இருந்துச்சு. என்னோடய டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக அந்த கம்பெனிகிட்ட இருந்துச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடில. தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாராங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையுமே புலம்புனாங்களாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, விட்றா பார்த்துக்கலான்ட்டாங்களாம். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக அவர் தூங்க வேலையாம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. என்ன சொல்கிறது? படிக்கலைன்னா அவன் படிக்கலைன்றாங்க. ஒரு பையன் நல்லா படித்தா அவனுக்கு வேலை தர யோசிக்கிறாங்க. ஃப்ரெஷருன்ற பேரில் அடிமட்டத்துக்கு எடுக்கிறாங்க. நம்மளை வந்து ஆடு வாங்கினோம்னா, இப்போ ஒரு ஆடு வாங்குறோம்னா 8,000 10,000 வாங்குற மாதிரி 10 ரூபா தான் வா அவ்வளோதான், அதுக்கு மேலே அவங்களுக்கு தர முடியாது, அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு அந்த படித்த பையன் வந்து டேய் நீ நல்லா படிடா, நீ நல்லா வருவடா அப்படின்னு சொல்லுவானா? டேய் நீ எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு சொந்த தொழிலை கற்று நீ எங்கேயா போயிடுறா அப்படின்னு சொல்லுவானா? படிப்புன்ற கெப்பாசிட்டியை குறைச்சிக்கிட்டு வராங்க இந்த கார்ப்பரேட் நிறுவனம் வந்து. ஒரு படித்த பையன் ஒரு விவசாயத்துக்கு போனால் அதை ஆதரிக்கிறதுக்கு ஆள் கம்மியாக இருக்குது. ஒரு படித்த பையன் ஒரு கார்ப்பரேட்டுக்கு போனால் வேலை பார்க்குறான்னு ஆதரிக்க நிறையா இருக்குது. ஆனால் அந்த வேலை பார்க்குறது ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துட்டு வருமானம் அதிகமாக வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயத்தில் தான் அதிகமாக வருதுன்றதை நம்மளை யோசிக்க விட மாட்டாங்க. அப்படி யோசிக்க விட்டுட்டா நம்ம பெரிய ஆளாயிருவோம்ல. நான் என்ன சொல்கிறேன்னா,
ஒவ்வொரு சில பேர் வந்து நரிகள் இருக்குங்க. நம்மளோட ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ரூ. 700 கட்டுங்க. ஆன்லைன் மோசடி நெறையா நடக்குது. எதுலயுமே மாட்டிறாதீங்க. அந்த ஜுவல்லரி ஷாப் பேரு பீமா ஜுவல்லரி. மதுரை வளையல் கடை தெரு சம்திங் அதுகிட்ட இருக்குங்க. நான் ஒண்ணும் பயப்படாம சொல்லுவேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனைலாம் வராது. ஏன்னா, அது அப்படிதான். இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குறவங்களுக்கு அந்த ஏன்னா, அது அப்படிதான் நான் சொல்றேன்ல, அதுக்கு வந்து அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நான் நெனைக்கிறேன். சரி ஓகே மக்களே. எனக்கு வந்து அவர் சொன்னது வந்து ஒரு மாரி இருந்துச்சு. அவர் மனச வந்து என் மனசா நான் ஆக்கிட்டு தான் நான் பேசுறேன். ஏன்னா, படிச்சுட்டு அவன் கரியர் நோக்கி போம்போது, அவன அடிமட்டத்துக்கு அவன ஒரு அமௌண்ட் எடுக்கும்போது, சிம்பிளா சொல்றேங்க. ஒருத்தனுக்கு ரூ. 10,000 சம்பளம்னு சொல்றீங்க. இந்த காலத்தில பைக் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஒரு பைக்ல அவன் போறான்னா, ஒன் டேக்கு 150 ஆனா கூட மந்த்லி வந்து 3000 பெட்ரோலுக்கு போயிருமா. அவனோட வண்டி தேய்மானத்துக்கு ஒரு ரூ. 4 சர்வீஸு, ஆயிலு, இன்ஜின் ஆயிலு, செயினு, பிளேட் அதுன்னு போயிருமா. மீதி ரூ. 3 வந்து அவன் ஒரு டீ குடிக்க வேணாமா, ஸ்நாக்ஸ் சாப்பிட வேணாமா, அவனோட கிளாத்ஸ் நீட்டா போட வேணாமா. அதுக்கு கூட அவன் வீட்ல தாங்க கடன் வாங்குற மாரி இருக்கு. ஒரு ஃப்ரெஷரோட கேண்டிடேட் நெலம அப்படி இருக்கு. அதாவது அதனால தான் போல இந்த காலத்துல அந்த இன்ஃப்ளூயன்சர் ஆகுறது, சோசியல் மீடியாவுக்கு போறது அப்படி போறாங்க. ஏன் போறாங்க அப்படி? வேலை வாய்ப்பு வந்து தரமானதா இருக்கும்போது, அவன் வெளிய எங்கேயும் போமாட்டான். அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அங்க இருக்கும். இப்ப வேலை சில இடத்துல இந்த கால பசங்க சோம்பேறி அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்னா, அடிமட்டத்துக்கு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொந்த தொழில் பண்றவங்க தலை நிமிர்ந்து வாழ்ற காலம் போயி, இந்த மாரி ஒரு கார்ப்பரேட்ல தான் போனா, நம்ம தலை நிமிர்ந்து வாழலாம்னு நெனைக்கும்போதே நம்ம தோத்துட்டோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இத முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன சொல்றேன்னா, நான் அந்த ஜுவல்லரி ஷாப் மேலயோ, அவங்க மேல எனக்கு வஞ்சகமோ, கோபமோ, வெறுப்போ எதுவுமே கிடையாதுங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு அவேர்னஸ் வீடியோ. தட்ஸ் ஆல். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூக்கு அத்தன பேர கூப்பிடுறீங்க. அவனுக்கு வந்து வெறும் தண்ணி மட்டும் குடுத்தா பத்தாது. அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் பர்ஸ்யூ பண்ணுங்க. கோடியில தானே சம்பாரிக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு நாள் அவனுக்கு ஃபுட்ட பர்ஸ்யூ பண்ணுங்க. அவனுக்கு வந்து ஃபுட்ட ப்ரொவைட் பண்ணும்போது தான், நீங்க ஒரு தரமான கம்பெனின்ட்டு அவன் போய் ஒரு 4 பேருக்கு சொல்லுவான். ஏன்டா அவன் ஒரு சாப்பாடே போட மாட்றான்டா. ஒரு நாள் ஃபுல்லா இருந்திருக்கும்டா. 10 மணி நேரங்க. ஒன் டே ஒர்க் கூட அவ்வளோ இருக்க முடியாது. 8 மணி நேரம் தான் கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா 10 மணி நேரம், 11 மணி நேரம் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன போட்டுருக்கணும்? இப்ப நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஆட் பண்றேன். அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டது வந்து 10 ஏஎம் டூ 1 பிஎம். ஏன் 1 பிஎம் போட்டீங்க? 11 பிஎம்னு போட்டுருங்க. யாருமே வந்திருக்க மாட்டாங்கல்ல. அப்படி தேவையானவங்க மட்டும் தானே வந்திருப்பாங்க. கன்சல்டன்சி கரெக்டான ஆளுங்களுக்கு போகாம, கன்சல்டன்சியும் உள்ள திணிச்சு விட்டீங்க. அப்படியே கோல்மால் பண்ணிட்டு அவங்கள மட்டும் தூக்குறதுக்கு, அப்ப மீதி பேர் என்ன? சொம்புகளா? ம். எனக்கு தெரியல. சரி ஓகே. நன்றி மக்களே. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, பல பேர் வந்து படிச்சுட்டு அப்படியே செதஞ்சு கிடக்காங்க. அங்கிட்டு, இங்கிட்டு. நான் ஒருத்தன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். ஆனா வேற ஃபீல்டுக்கு தான் போறான். ஒருத்தன் எம்பிஏ முடிச்சிருக்கான். அவன் இன்ஜினியர் ஃபீல்டுக்கு போறான். எல்லாமே கொலாப்ஸ்ட் ஆயிருச்சுங்க. படிச்ச படிப்பு வந்து அவன் அந்த வேலைக்கு போம்போது தான் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த தொழில்ல வந்து அவனால மெய் சிலிர்க்க முடியும். நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவன் இன்னும் ஒரு 10 பேர உருவாக்க முடியும். அவன் அந்த தொழில்ல எக்ஸ்பர்ட் ஆனா. இப்ப ஒண்ணு படிச்சுட்டு அவன் இன்னொன்னுக்கு போம்போது, கவனமும் சிதறும், தொழிலும் மலராது. ஒரு மாரி ஆயிடும். அதனால தான் படித்த பசங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா, இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. எப்புட்னா, இங்க இருக்கவன் நம்ம ஊர்லயே ஒரு வேலை இல்ல அப்படின்னு நினைக்க மாட்றான். அவன் வெளியூர்ல போனா தான் பொழைக்க முடியும்னு நினைக்கிறான். ஏன் அப்படி நினைக்கிறான்? இப்ப சிம்பிளா சொல்றேங்க. ஒரு ஓட்டு சேர்க்கறதுக்கு மதுரைக்கு வராங்க. அதே மாரி ஒரு கூட்டை சேர்க்கறதுக்கு மதுரைக்கு வராங்க. ஒரு தரமான தொழிற்சாலை மதுரையில பெருசா கிடையாதே. நம்ம கோயம்புத்தூர், சென்னை சிட்டில கூட எவ்வளவோ பெரிய பெரிய கம்பெனிஸ் உருவாயிருச்சு. நான் என்ன சொல்றேன், ரசாயனம் இல்லாத ஒரு சேஃபஸ்ட் ஒரு தொழிற்சாலை மதுரைக்கு ஏங்க வரமாட்டேங்குது? அது என்ன அவ்வளோ பெரிய சின்ன ஊரா? மதுரைன்றது எவ்வளோ பெரிய மாவட்டம்? ஏன் வரமாட்டேங்குது? பாலிடிக்ஸ் அதில கூட நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல. பார்க்கலாம். ஃப்யூச்சரில் மதுரையும் பெரிய டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலங்கள் இவ்வளோ கட்டுறாங்க. 700 கோடி, 1500 கோடின்னு போட்டு எதுக்கு தான் பாலம் கட்டுறாங்கன்னு தெரியல. டிராஃபிக்கு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? பாலம் கட்டிட்டாங்கன்னா, கீழே போனோம்னா மழையில நனையாம போலாம். கீழே போனோம்னா நிழல் பாலமே குடுக்குதுன்னு நினச்சிட்டு, அந்த பாலம் சும்மா தான் கிடக்கு. இந்த இப்போ கூட எங்க ஏரியால நத்தம்னு ஒரு பாலம் கட்டினாங்க. அது சும்மா தான் கிடக்கு. அந்த மாரி தான் இருக்கு. எதுக்கு அந்த மாரி கட்டுறாங்கன்னு தெரியல. சாலைய விரிவுபடுத்தினா கூட அதில ஏதோ ஒரு பயன் இருக்கு. பாலமா கட்டி விட்றாங்க. அதில ஏதாச்சும் அவங்களுக்கு லாபம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சம்திங் என்னன்னு தெரியல. அவ்வளோதாங்க. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஏகல் வீடியோ ஃபேமிலிஸ். பாய். எத்தகு காலங்கள் வந்தாலும் இத்தகு சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இத்தகு சிக்கல்கள் எத்தகு காலத்திற்கும் தொடரக்கூடாது என்பதே எனது நோக்கம். நன்றி.